தயவு தயவு குரல் மந்திரமும் தந்திரமும். 10. அணுவுள் அருள் கண்டு அனகமுறுவோர் அணு மந்திரம் விழையார். அணுவுள் அருள் கண்டு அனகமுறுவோர் அணு மந்திரம் விழையார். அணுவகத்தே பெரும் பூத சக்தியும் அச்சக்திக்கும் மற்ற அகிலமெல்லாம் பொருள்களுக்கும் இயக்கங்களுக்கும் ஆதாரமாயுள்ள அருட்பெரும் சக்தியும் அடங்கியுள்ளன. விஞ்ஞான கருவிகரணங்களால் வெளிப்படுவது அடங்காத பெரும் பூத சக்தியே. மெய்ஞான சன்மார்க்கத்தால் வெளிப்படுவதுதான் யாவையும் அடக்கியாலும் பெரும் சக்தியாகும். அருள் மார்க்கிகள் அணுவளவு சக்தி சித்தியை தரும் மந்திர தந்திரத்தை விரும்ப மாட்டார்கள். அணு மந்திரம் என்றால் அணுத்திரள் ஒளியால் வளர்ந்து வெளிப்படும் மந்திர சொல். நமது காதினால் கேட்கப்படுகின்ற மந்திர ஒளி உள்ளத்தில் ஊமை எழுத்தொளியாய் பஞ்சமி சக்தியாய் இருந்து வாயுவின் சலன சக்தியோடு கூடி சுக்கும ஒளியணுக்களாய் திரளுகின்றது. தொடரும் தயவு. தொடர்ச்சி. அணுவுள் அருள் கண்டு அனகம் உருவோர் அணுமந்திரம் விழையார். இவ்வொலிநிலை கால்பங்கு வளர்ச்சியுற்ற போது சுக்குமை வாக்காகவும், அரைபங்கு அடைந்தபோது பைசந்தி வாக்காகவும், முக்கால் பங்கு ஆனபோது மத்திமை வாக்காகவும், முடிவில் முழு ஒளிவடிவாய் வைகரி வாக்காய் வெளிப்படுகின்றது. வாயினால் சொல்லி ஒழிப்பதை விட மன ஒருமையோடு உள்ளுக்குள் செபித்திடும் மந்திரம் சக்தி உடையதாம். இதனினும் மனோகரணம் முற்றும் ஒடுங்கிய சூக்கும நிலையில் வெளிப்படும் மௌன மந்திர சக்தி மிக அதிகம். மந்திர சக்திகள் யாவும் சுத்த சன்மார்க்கத்தில் பெறும் அருட்சக்திக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த நிலையில் உள்ளனவே ஆம். தயாநிதி சுவாமி சரணானந்தா.